பாஜக நிர்வாகி கேசவ விநாயக் நீதிமன்ற அனுமதியுடன் தான் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்று சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வந்த கொண்ட சூழ்நிலையில் மனுதாரரின் செல்போன் சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு எதற்கு, அதை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்தை நீதிமன்ற அனுமதியுடன் தான் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்று சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் இருக்கிறது. அந்த பணம் யாருடையது என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பாஜகவுடைய நிர்வாகி நயினார் நாகேந்திரனுடைய பணம் என்று அவரது ஹோட்டல் வேலை செய்தவர்கள் கூறியிருப்பதாக தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக பல்வேறு நிர்வாகிகளிடம் விசாரணை நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இப்போது சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சுந்தரம், இப்ப இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு? நிச்சயமாக கோபால், அதாவது மக்களவை தேர்தலின் போது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக 4 கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி பதிவு செய்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி தமிழக பாஜக தலைமை நிலைய செயலாளர் கேசவ விநாயகத்துக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மனை எதிர்த்தும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் கேசவ விநாயகம் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கேசவ விநாயகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பால் கனகராஜ் அதாவது மனுதாரரை விசாரணை கலந்ததாகவும் எந்த ஆதாரங்கள் இல்லை என்றும் நேற்று விசாரணை ஆஜராகி 4 மணி நேரத்துக்கு பின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். விசாரணைக்கு சென்று திரும்பிய மறுநாளே மொபைல் போன் சிம் கார்டுகளை ஒப்படைக்க கூறிய போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதி, மனுதாரரின் மொபைல் போன் உங்களுக்கு எதற்கு, இது துன்புறுத்தலுக்கு சமம், அதை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று தரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர், பணம் பறிமுதல் செய்யப்பட்ட போது மனுதாரர் எங்கிருந்தார் என்பதில் சந்தேகம் உள்ளது என்றும், மொபைல் போன் கேட்பதால் எந்த உரிமையும் பாதிக்கப்படவில்லை என்றும், காவல்துறை மனுதாரரை துன்புறுத்தியுள்ளது என்றும் விளக்கம் அளித்தனர். மேலும் விசாரணையின் போது பணம் பிடிபட்ட போது அவர் எங்கிருந்தார் என்பதை தெரிவிக்க மறுத்ததால் அதனாலேயே செல்போனை சமர்ப்பிக்க கோரியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் மனுதாரரின் தொடர்பு பற்றி ஏதும் குறிப்பிடவில்லை என்றார். மனுதாரரை துன்புறுத்தும் நோக்கில் செல்போன் சிம் கார்டுகளை சமர்ப்பிக்கும்படி விசாரணை அதிகாரி சம்மன் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதன் மூலம் விசாரணை அதிகாரி தனது அதிகார வரம்பை மீறி செயல்படுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது என்று கூறியுள்ளார். மேலும் வழக்கை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்ற போதும் மனுதாரரின் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதால் அவரை துன்புறுத்தக்கூடாது என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் தேவைப்படும் பட்சத்தில் நீதிமன்ற அனுமதியுடன் தான் கேசவ விநாயகத்தை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி மனுவை முடித்து உத்தரவிட்டுள்ளார். கோபால், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.